இந்த தாயை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் மாசம் மாசம் வந்து போறேன். மரியே வாழ்கம்மா. அம்மா தாயே, 10 வருஷமா நானு அம்மா கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். நடுவில் 23ஆம் வருஷம் என் கணவர் வந்து கேன்சர்ல வந்து ரொம்ப முடியாம விழுந்துட்டாங்க. எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இட்டுன்னு போனேன். ஆனா கடைசியில எல்லாருமே கைவிட்டுட்டு என் புருஷன் அவ்வளோதான் செத்துட்டான்னு சொல்லி பார்க்க முடியாதுன்னுட்டாங்க. கடைசியில எனக்கும் முடியாது. என் புருஷனை பார்க்க எனக்கு வசதி கிடையாது, பணமும் கிடையாது. அப்போ ஒரு ஆசிரமத்துல போய் சேருன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் எடுத்துன்னு போயிட்டு என் கணவரை எடுத்துன்னு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்தேன். அது எல்லாமே அம்மாவோட ஆலயம் மாதிரி தான் அது. எல்லாமே அம்மா ஊழியக்காரங்க தான், மேரி அம்மா ஊழியக்காரங்க. அந்த அம்மா என் கணவரை முதல் வெளியே அனுப்பிட்டாங்க, அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனாலும் அந்த சிஸ்டர் வந்து அந்த ஒரு நன்ஸ் மாதிரி வந்தாங்க, ஒரு உடுப்புக்கு கருப்பு உடுப்பு போட்டு. அந்த அம்மா வந்து, நீ போம்மா உள்ள போ, உன் கணவரை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி என் கணவருக்கு பெரிய காரியம் செஞ்சேன். இந்த தாயை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் மாசம் மாசம் வந்து போறேன், அம்மா கோயிலுக்கு வந்து போறேன். என் கால் வலி எடுத்து போட்டாங்க, இந்த கை வலி போட வாரம் முழுசா என்னால தூக்க முடியல. ஆனா இப்போ அம்மாவோட அற்புதத்தினால இந்த கை நான் நல்லா தூக்கி வேலை செய்யறேன். 10 ரூபா காசு நான் டாக்டர் வீட்டுக்கு நான் கொடுக்கல. மரியே வாழ்கம்மா வாழ்.